ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் நாளாகிய இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய இறைமக்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், நிறைவாக வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இத்தொழுகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன் அம்புவி படைத்தவரை கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவரை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவனை நீண்டவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை நீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன். அவர் நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன், பவர் நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுநாதர் பதம். கும்பிடுகிறேன். ஜெபிப்போம். கிருபை கடலாயிருந்து எங்களை அனுதினமும் செயல்படுத்தி ஆஸ்வதிக்கிறவருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சி நிறைந்த நர்மையான நாளில் நல்ல மாலை பொழுதற்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். ஒரு நாமத்தின்படியாக வாழுகிற இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியாக தேவரை தந்த இப்பரிசுத்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. இறை நாமத்தின்படியாக ஆண்டவரே, மறுபடியும் ஒரு வாரத்தை காணவும், இந்த வாரத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதில் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பு தொழுகைக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீகம் இரக்கத்தையும் நிறைவாம் தாரோம். இத்தொழுகையிலே நான் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல் வரிகளையும் நிறைவோடு கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை துதித்து பாடக்கூடிய தெய்வீக அனுபவத்தை நிறைவாகம் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே நாங்கள் அர்ப்பணம் செய்து உம்மை நோக்கி ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இறை நாமத்தை சொல்லி படிக்கிற சிந்திக்கிறதாம் இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை நன்றியோடு ஆராதிக்கிற பொழுது கொடுக்கிற இறை வார்த்தையின்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இந்த நாள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல் பண்புகளை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகைக்காக உழைத்தவர்கள் ஜெபித்தவர்கள் என்று சொல்ல அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. கலந்து கொண்ட அத்தனை மக்களின் நிறைவோடு கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். இதை தொழில்நுட்பத்தின் வாயிலாக பார்த்து ஆராய்த்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுடைய தெய்வீகம் பிரசன்னம் நிறைவாக தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையில் துவக்க நேரம் முதல் முடி மட்டுமாய் இறைவனுடைய அன்பின் அனுகிரகத்தினாலே எங்களை முடிசூட்டி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை 361 இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 361 ஒப்பில்லா திவ்ய அன்பே என்று சொல்லக்கூடிய பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
நாம் இறை சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களுக்காக இறை பாதத்திலே மன்றாடி அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கும்படியான நல்லொரு தருணத்தை நமக்கு ஆண்டோர் தந்து இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதிலே இறை சமூகத்திலே கூடி வருகின்றதான கிருபைகளை கர்த்தர் நிறைவாம் தந்திருக்கின்றார். இத்தொழுகை வழியாக கர்த்தர் நாம மட்டுமே மகிமை அடைய வேண்டும். இத்தொழுகையிலே நமக்கு ஆண்டோர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால், தடைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய பாவங்களையும் ஒரு விசை நம்மை தாழ்த்தி இறை பாதம் அர்ப்பணித்து நம்முடைய குறைவுகளை எண்ணி பார்த்து அறிக்கை செய்து ஆயத்தப்படுவோமா? கர்த்தருடைய பெருக்கரங்களிலே நாம் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்களாக மாற வேண்டும். தெசலோனிக்கே திருச்சபை மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைகள், நாம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசங்கள் கிரியைகளை செயல்பட வேண்டும். பல வேளைகளிலே நம் விசுவாசங்கள் இன்றைக்கு செயல்படாமல் இருந்து கொண்டே இருப்பதை எண்ணி பார்ப்போம். அன்பின் பிரயாசத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அன்பு குறைந்திருக்கிறது, குறிப்பாக கர்த்தர் மேல் வைத்த அன்பு குறைந்திருக்கிறது. அந்த பிரயாசங்கள் குறைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. அவைகளிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நாள் நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையும் இன்றைக்கும் எப்படி இருக்கிறது? பல வேளைகளிலே தோல்வி அடைகிற பொழுது கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து போகிறோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க கேட்க போகிறோமே. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு தருகிறார். நம் மனம் திரும்புகின்ற அனுபவத்தை கர்த்தர் நம்மளே எதிர்பார்த்திருக்கிறார். நாமும் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்களாக மாற வேண்டும் இல்லையா? இதற்கு தடையாக காணப்படக்கூடிய நம்முடைய அந்தரங்க பாவங்களை இறை கரங்களிலே அர்ப்பணம் செய்வோமா? நம் வாழ்க்கையிலே சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் இழைத்த ஒவ்வொரு பாவக்கரைகளையும் எனக்கு தயவாய் மன்னியும் என்று சொல்லி இறை கரங்களிலே அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னையும் தகுதியுள்ள ஒரு மகனாக, தகுதியுள்ள ஒரு மகளாக என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இந்த தகுதியை பெற்றுக்கொள்ள என் வாழ்க்கையிலே தடையாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு பாவ கரைகளையும் எனக்கு தயவாய் மன்னியும் என்று சொல்லி இறை கரங்களே நம்மை அர்ப்பணம் செய்வோமா? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தின இயேசுநாதர் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய தெய்வீக அனுபவத்தை நமக்கும் தந்திருக்கின்றாரே. உயிர்த்தெழுந்த இயேசுநாதர் என்றைக்கும் நம்மோடு கூட வாசம் செய்கிறான் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தோடு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காண்கின்ற ஒவ்வொரு குறைவுகளையும் தயவாய் மன்னியும் என்று கேட்போமா? நமக்கு தெரியும் நம் இருதயத்திலே எவ்வளவு திருக்கான காரியங்களை வைத்திருக்கும் என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலையிலே நம் குறை உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என் குறைவுகளை எனக்கு மன்னித்து தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இறை கரங்களே அர்ப்பணம் செய்யும்படியாக ஐயா நான் வந்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மனதுருக்கத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இறை கரங்களே அர்ப்பணித்து மன்னிப்பினை சொந்தமாக்குவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். அல்லாது போக்கில்லை தேவாட்டு
என்றே இதை அல்லாது போதில்லை தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவராட்டு குட்டி வந்தேன் ஏற்று கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் ஏற்று கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் மனம் தேடி கொண்டே உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே மனம் தேடி கொண்டே உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவராட்டு குட்டி வந்தேன் தேவராட்டு குட்டி வந்தேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் பாவங்களை மன்னித்து வாழ்வு வேண்டிய நன்மைகளின் கிருபைகளையும் நிறைவாம் தந்து நம்மை ஆற்றல் படுத்தி ஆறுதல் படுத்தி ஆஸ்வதிக்க நன்மைகள் தருகின்றாரே இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா இம்மட்டும் தருகின்ற ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்தாரே இன்றைக்கும் பரிசுத்த நாளை காணவோம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நிறைவோடு ஆராதிக்கும்படியாகவும் தந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துவோம் கத்தை கொடுத்த இல்ல வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான குடும்பத்தின் பெற்றோரையும் தந்திருக்கிறாங்க அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறாரு மருமக்கள் பேர பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவுகளையும் குடும்ப ஐக்கியத்தையும் நிறைவாம் தந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றாரே இது மிகப்பெரிய கிருபைகளுக்காக மிகப்பெரிய நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கத்தை கொடுத்த எல்லா வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்களே நன்மை தருகிறார் உழைத்த ஒவ்வொரு நாட்கள் உழைக்க போகிற நாட்கள் எல்லாவற்றும் இறைவனுடைய மகிமையும் நிறைவாம் தந்து சுகபத்திரமாக நல் வருவாய்களையும் நிறைவாம் தந்து தடைகளாம் மாற்றி சிறப்புடன் கத்தர் ஆசீர்வதிக்கின்றாரே என் நிறைவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் குடும்ப வாழ்க்கையில தடைப்பட்டு போன ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போன திருமண வாழ்வு தடைப்பட்டு போன கற்பத்தின் கனிகம் தடைப்பட்டு போன பணிகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நிறைவாம் தந்து தடைப்பட்டு போன சரீர ஆரோக்கியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாம் தந்து சுகபத்திரமாக நம்ம எல்லாம் பாதுகாத்து பராமரித்து இப்பரிசுத்த நாளை கண்டு மகிழ்ச்சியோடும் நன்றி சொல்லக்கூடிய தெய்வீக பாக்கியத்தை கர்த்தர் நமக்கும் தந்திருக்கின்றார் இந்த அன்புக்காக முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கத்தை கொடுத்த இந்த பகிரின் பகுதியிலே நாம் வாழவோம் ஆண்டு தந்தம் பிரிச்சு சார்ந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வீக பாக்கியத்தை நிறைவாக தருகின்றாரே மிகப்பெரிய கிருபைகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் வாழுகின்ற தேசம் தலைவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரோடு கூட அவனுடைய தெய்வீக இரக்கத்தையும் நிறைவாக தருகின்றாரே நமக்கும் தந்திரக்கூடிய நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியம் அனைத்துக்காக ஆண்டவருக்கும் நன்றி செலுத்தி நம்மையும் இறை கரங்களை அர்ப்பணம் செய்து சங்கீதக்காரனாகிய தாவீது கற்றுக் கொடுத்த மனத்தாழ்வின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நின்றவண்ணமாக சங்கீதம் 124 முறைமுறையாக நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் சங்கீதம் 124 மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மில் எருகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம் மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக
நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. உட்காருங்கள். திருச்சபைக்குள்ள அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கோட்டையும் அருணுமாயிருந்து நம் யாவரையும் காத்து வழி நடத்தி இன்றைய தினத்தின் பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற இரக்கம் பாராட்டின நம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரை நன்றியுடன் துதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செயற்குழுவாக வாழ்த்துகிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக திருச்சபைக்கும் திருச்சபையின் ஊழியங்களுக்கும் தங்களின் உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்க விரும்புவோர் வியாழன் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஆலய அலுவலகத்தில் வந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கி வரும் உங்கள் யாவரையும் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் தாமே மென்மேலும் காத்து ஆசீர்வதி வழி நடத்துவாராக. இந்த வாரம் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற திருச்சபையினர் 25/6/2021 திருமதி எஸ் ஆஸ்லின் சத்யா எபி அருள்குமார், 27/6/2021 திரு ஸ்டாலின் ஜோஸ், 29/6/2021 எஸ் மதன் பிரேம்ஷா மகள் மஜ்லின் ட்ரேஷியா, திரு ஜெமி சுதாகர், 30/6/2021 திரு டி ராபின்சன் மகள் ஆன்லட் ஷிவா, 1/7/2021 திருமதி வனஜா விஜயகுமார். பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காணும் உங்கள் யாவரையும் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து அருளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பொதுவான அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற ஜூலை மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 5 வியாழக்கிழமை வரை நமது திருச்சபையின் கோடைக்கால தமிழ் வகுப்புகள் நடைபெற உள்ளன. பிள்ளைகளின் பெயர்களை பதிவு செய்வதற்கான கடைசி நாள் ஜூன் 30 புதன்கிழமை ஆகும். அதன் பிறகு தரப்படும் பெயர்களை பதிவு செய்ய இயலாது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஜூலை 1 முதல் புத்தகங்கள் அச்சடித்து விநியோகிக்கப்பட வேண்டும். ஆகையால் முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக பிள்ளைகளின் பெயர்களை பதிவு செய்ய விரும்புவோர் ஆன்லைன் வாயிலாக கூகுள் ஃபார்ம் வழியாகவும், அப்படி பதிவு செய்ய இயலாதவர்கள் போதகரிடம் வாட்ஸ்அப் வாயிலாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோடைக்கால தமிழ் வகுப்புகளுக்கான பதிவு கட்டணம் பஹ்ரைன் தினார் 2. புத்தகங்கள் மற்றும் கைவினை செய்பொருட்கள் பெற்றுக்கொள்ளும் போது பதிவு கட்டணத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். புத்தகங்கள் பெற்றுக்கொள்வதற்கான தேதி மற்றும் நேரம் குறித்ததான அறிவிப்புகள் அடுத்த வாரம் வெள்ளி ஆராதனை அறிவிப்பிலும் மற்றும் ஆலய வாட்ஸ்அப் குரூப் வாயிலாகவும் அறிவிக்கப்படும். ஜப விண்ணப்பங்கள். நம் தாயகமாகிய இந்தியா மற்றும் நாம் வாழ்ந்து வரும் பஹ்ரைன் தேசங்களில் பரவி வருகிற கரோனா வைரஸிலிருந்து மக்கள் யாவரும் காக்கப்பட மருத்துவமனைகளில் சிகிச்சையில் பெற்று வரும் மக்களுக்கு தக்க உதவி கிடைக்கும்படியாகவும் தேவாதி தேவனிடம் ஊக்கமாய் ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட ஜெபிப்போம். அதேபோல் உலக மக்கள் யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். சுகவீனத்தினாலும் பலவீனத்தினாலும் சிகிச்சை பெற்று வரும் நமது திருச்சபையினர் மற்றும் நமக்கு அருமணியானவர்களுக்காகவும் வேண்டுதல் செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை சனிக்கிழமை மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ஆண்கள் பெண்கள் ஜெபம் நடைபெறும். ஜூலை 1 வியாழக்கிழமை காலை
5:30 மணி முதல் 6:15 மணி வரை மாதத்தின் முதல் நாள் அருணோதய ஆராதனை நடைபெறும். ஜூலை 2 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 12:30 மணி வரை உபவாச ஜப கூடுகை நடைபெறும். வெள்ளி மாலை 5 மணி முதல் 5:40 மணி வரை வாலிபர் ஜப ஐக்கியம். 5:45 மணி முதல் 6 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை பொதுக்கூடுகை மற்றும் 6:10 மணி முதல் 6:50 மணி வரை சிறுவர் வேத பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறும். அதுவரையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாக்கும் வல்லகரம் நம் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமே. நம் முழங்கால் படியிட்டு இறை சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து எங்களை நிறைவோடு ஆஸ்வதிக்கக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நறுமையான பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். என்னை நாமத்தின்படியாக நோக்கி ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி என்னை பாதபடிகளில் அர்ப்பணித்து மன்றாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே பிறந்தநாளை காணப்போகிற அருமையான எங்களுடைய இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையில முடிசூட்டுகின்ற ஆண்டவரே, இந்த புதிய வயதுக்குண்ட ஒவ்வொரு கிருபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த ஒவ்வொரு வயதுகளும் இறைவண்டிய தெய்வீக இரக்கத்தையும் நிறைவாம் தந்து இந்த வாரத்திலையும் புதிய வயதுக்கு நேராக பிரவேசிக்க இருக்கின்றார்களே அன்பு பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புது புது கிருபையோடு கத்த வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணாலை காணப்போற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையும் தந்த வாழ்க்கை துணை வழியாக கத்தம் தருகின்ற அன்புக்காக ஐக்கியங்களுக்காக கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அருமையான குடும்பத்தையோ மனதார வாழ்த்துகிறோம். அன்பு பிள்ளைகளுடைய திருமண வாழ்வையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால ஆண்டவர் முடிசூட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ தந்து எங்களுடைய அத்தனை குடும்ப வாழ்வுக்காக ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி நாம் மனதார ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை கூட கண்டு மறுபடியும் இந்த பரிசுத்த நாளிலே தொழுகையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லும்படியாக தேவரையும் தந்த எல்லாம் நன்மைகள் சிறப்புகளுக்காக கொடாம் கொடி ஸ்தோத்திரங்களே ஏறெடுக்கிறோம். அருமையான எங்களுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர் வாழ்வையும் அதில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்கிற இடங்களில் இறை கரங்களையும் அர்ப்பணம் செய்கிறோம். நல்ல சுகத்தையோ பலத்தையும் நிறைவாம் தாங்கப்பா. பல பெற்றோர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பலவீனத்தில் வாழ்ந்து கொடுக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஒவ்வொரு பெற்றோருக்காக மனதார ஜெபிக்கிறோம். ஆடும் தருகின்ற நன்மையை நிறைவாம் தாரோம். நல்ல சரீர ஆரோக்கியத்தை என் பெற்றோருக்கும் நிறைவாம் தந்து கதை பலப்படுத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் மக்களுடைய ஒவ்வொரு விதமான வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையும் தந்த வாழும் துணை அருமையான கனவை அன்புக்குறை மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வுக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு பிரயாசங்களையும் தேவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை நிறைவாம் தந்து கதை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நிறைவுடன் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வாழ்வுக்கு நன்மை நிறைவாம் தாரா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி பெறுகிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய கல்வி ஞானத்துக்கு நான் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு ஒவ்வொரு கல்விகளையும் நிறைவாகம் தந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக ஞானத்தோடு கத்த வழிநடத்தப்படியாக நான் ஜெபிக்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான இந்த ஆன்லைன் கல்வியும் நிறைவேற்றிய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தேவரே துணைவராக இருந்து ஆசீர்வதிக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற, உயர்கல்விக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற இடத்துல ஏற்ற நாட்களிலே நல்ல ஆண்டவர் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு சிறந்த கல்வியை பெற்றுக்கொண்டு நல்ல சிறந்தவர்களாக வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்வுக்காக அன்புக்குரிய பெற்றோரிடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளையும் தேவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மக்கள் செய்து கொண்டிருக்கிறதான அத்தனை பணிகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை என்னைக்கும் ஆசீர்வதிப்பும் வாக்குறையும் தெரிய அந்த அனுபவத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மக்களுடைய பணிகள் பணிக்களங்களை நிறைவோடும் கதை ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பலவிடம் தொழிலும் செய்யக்கூடிய மக்கள் உண்டு. தனி நபர்களாக இந்த இடத்திலும் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களை
பணிகள் பணிக்கிழங்க நிறைவேறித்தாரோ. வியாபாரங்கள் செய்யக்கூடிய மக்கள் உண்டு, பல தொழில் துறைகளே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, மருத்துவம் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற இருக்கிறாங்க, வாகனத்திலே பணி செய்யக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க, என பல்வேறு அரசும் துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, என பல்வேறுபட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரையும் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவரையும் துரத்தும் டெக்னிக்கல் டீம்ல பணியாற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி பல இடங்களிலே பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நோக்கி ஜெபிக்கிறோம். இதில் ஆசீர்வதிப்பீராக, கையின் பிரயாசனம் நன்மையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களாக இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு ஆண்டுடைய பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துடைய பணிகள் பணிக்கிழங்கள் அனைத்துக்கும் நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவன் தருகின்ற நன்மையை நிறைவாம் தாரோ. கத்த பலப்படுத்தபடியா நான் ஜெபிக்கிறோம். நீரே துணைவராக இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே போதிய வருவாயும் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அப்பா, ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்வுக்கு நான் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போற பொருளாதார காரியங்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போற வரவுகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக மன்றாடி கொண்டிருக்கும். நிறைவேண்டிய தெய்வீக இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளோட தங்குபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உழைக்கிற மக்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொண்டு நாமத்துக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபையும் தருவீராக. நீரே துணைவராக இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தில் தடைப்பட்டு போன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு பணிகள் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. விசா லைசன்ஸ் போன்ற காரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தருகின்ற நன்மையை நிறைவாம் தார். ஒவ்வொரு தடைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. அதிசயமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தடைகளையும் மாற்றி அற்புதமாக ஆச்சரியமாக கர்த்தர் தருகின்ற விடுதலையும் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் கரங்களே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளை கத்த சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு பிள்ளைகளுடைய தடைகள் மாற்றப்பட்டு ஏற்ற நாட்களில் திருமண வாழ்வை ஆண்டு கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இல்ல பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தடைகள் மாற்றப்பட்டு பொருளாதார காரியங்கள் சந்திக்கப்பட்டு நல்ல ஒரு புதிய நிலத்தை கட்டுகின்ற மேலான அனுபவத்தை தேவரை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. பல ஆண்டு கணக்காக திருமணமாகி ஒரு குழந்தை பாக்கியம் நிலையே என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். தந்தையா நிறைவா அன்பின் கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தடைகளையும் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தடைகளும் மாற்றப்பட்டு கதம் தருகின்ற நன்மையை பெற்றுக்கொண்டு ஏற்ற நாட்களிலே நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபையும் தருமையா. விசுவாசோட நம்பிக்கையோட நோக்கி ஜெபிக்கிறோம். கதம் தருகின்ற நன்மைகளை என் பிள்ளைகள் நிறைவாம் பெற்று சாட்சியோடு வாழ ஆண்டவர் கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். நான் விட்டு வந்த எங்களுடைய அருமையான பெற்றவர்கள், உறவர்கள், சகோதர சகோதரிகள் என்று தாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கதர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல செய்திகளை தினந்தோறும் கேள்விப்பட ஆண்டவர் கிருபையும் தந்து வழிகாட்டுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவோடு நாங்கள் ஆராதிக்கும் தந்த எங்களுடைய பகரம் திருச்சபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தாய்மொழியிலே ஆராதிக்கும்படியாம் தந்த கிருபைகளுக்காக கொடாம்கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். திருச்சபையுடைய அருமையான செயற்குழு அங்கத்தினருக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை பெருப்பணிக்கு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வருகின்ற மாதம் 11ஆம் தேதி முதல் ஆண்டவரே கோடைக்காலம் தமிழ் வகுப்பை நாங்கள் நடத்தும்படியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை கர்த்தர் நிறைவாம் தாங்கப்பா. இதற்காக செய்கின்ற ஒவ்வொரு ஆயத்த பணிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இதற்காக ஜெபிக்கிறவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவோடும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சூர் நடைபெற போறதான ஒவ்வொரு தொழில்களுக்காக ஜெப ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தடைகளும் மாற்றப்பட்ட ஆண்டவரே ஏற்ற நாட்களே ஆலயம் கூடி நன்றியோடு ஆராதிக்கக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை கர்த்தரின் வாழ்க்கையிலே நிறைவாம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிலுக்காக ஆண்டவரை பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற எங்கள் டெக்னிக்கல் டீம் சகோதரர்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பாடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்மையை நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிலுக்காக ஆண்டவரே உழைத்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தந்த எல்லா குடும்ப வாழ்வையும் ஆண்டவருடைய திருக்கரங்களை ஒப்படைக்கிறோம். நிறைவுடன் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே என் திருச்சபையிலே ஆண்டவர் தந்த ஒவ்வொரு மிஷன்களுக்காக 54 அருள் பணியாளர்களுக்காக சாதிக்கக்கூடிய 15 அருள் பணியாளர் நிறுவனங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். என் வழியாக செய்து கொண்டிருக்கிற எல்லா சமூக பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய
தெய்வீக கரம் நிறைவாக இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு அன்றைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உண்மை குறித்து அறியாமல் காணப்பட்டுக் கொண்டிருக்க மக்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்க எல்லாம் திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ ஜெபி அனுப்பும் என்று சொன்னீரே, அந்த அனுபவத்துபடியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனுப்புற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி கொண்டிருக்கும் அன்றைய இறக்கத்தை முடி சொல்லுவீராக. எனக்கு பிள்ளைகள் அறுவை செய்து கொடுக்கிற பணிகளை எந்த தடையிலும் ஏற்பட வண்ணமாக, எந்த வியாதி நகோரங்கள் ஏற்பட வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கர்த்தர் ஆசீர்வதி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களே, பணி செய்து கொண்டிருக்கிற இடங்களே அவர் பாதுகாப்பை நிறைவாம் தாரம். சோர்வுகம் களைப்பு எல்லாம் உண்டப்பா, எல்லாவற்றும் இருந்து அவர் பிள்ளைகளை கத்த கண்மணி போல பாதுகாக்கப்படியாக நான் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகளை நான் கேள்விப்பட்டு அவர் நாமத்துக்கு நன்றி சொல்ல தேவரே எங்களை அனுகிரகம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் திருச்சபையும் தந்த 7 அங்கத்துவம் திருச்சபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையுடைய போதகர்கள் எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவருமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகிரங்க பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை கர்த்தரின் வாழ்க்கையிலே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தந்த நல்ல அனுபவத்துக்காக நன்றி படைக்கிறோம். தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். தேசத்துடைய அரசு குடும்பத்துக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆட்சி செய்யக்கூடிய மந்திரிகளுக்காக, அதிகாரிகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. நிறைவோடு வாழுகின்ற நல் பாக்கியத்தை கர்த்தர் நிறைவாம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. தேசத்தில் வாழுகிற பொழுது தேசம் முழுவதும் காணப்படக்கூடிய இந்த தொற்று வியாதிகளுக்காக உங்களோக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தீமையான அனுபவத்திலும் இருந்து விலைக்கு மீட்டெடுக்கக்கூடிய ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தினை என் மேலே காண்பதில்லை என்று சொன்னீரே, அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஐயா. எல்லா வியாதி நகோரங்கள் மாற்றப்பட்ட இந்த உலகத்திலே சாட்சியோடு வாழ்ந்து ஆண்டவர் நாமத்துக்கு நன்றி சொல்ல என் ஆண்டு எங்களை ஒவ்வொரு பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில நாங்கள் பல குழுக்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கோம். எத்தனை சார்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜெப ஐக்கியத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா வியாழக்கிழமை நடைபெறக்கூடியதான ஒவ்வொரு சிறப்பு ஜெபங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். மிஷனரி ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறோம். தனிநபரும் குடும்ப குழுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான குடும்ப குழுக்களுக்காக, வாழ்வு மற்றும் பெண்கள் ஐக்கிய ஜெப குழுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை நிறைவாம் தாங்கப்பா. ஆண்டவரே, முடிந்த அளவுக்கு நாங்கள் தொழுகையிலே கலந்து கொள்வோம். ஆண்டவர் நன்றி சொல்லி ஜெபிக்கக்கூடிய தெய்வீக பாக்கியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைவாம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜெபிக்கும் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கும் நிறைவடைய தெய்வீக காக்கும் கரம் நிறைவாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தனித்தனியாய் பேர் பெரும் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இப்படிப்பட்ட குடிகளை கலந்து கொண்டோம், கதை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கதை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கோம். எங்களுடைய விண்ணப்பத்தை கதை கேட்டாம் சொல்லி அனுபவத்தோடு இறை கரங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை காண்கின்ற எல்லா குறைகளையும் நிறைவாக மன்னித்து தெய்வம் தொடர்ந்து தொழுகை முழுவதும் ஆண்டவர் நிறைவோடு ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்களுக்காக மறைந்து உயிர் தளர்ந்த இயேசுநாதர் வழியாக வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவையும் ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்காருங்கள். கீதமன் 209 நாம் இணைந்து பாடுவோம். இன்ப காலமல்லும் ஜெப வேளை என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடி கர்த்தருக்கென்று படைத்த காணிக்கைகளுக்காக இறை சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். காலமல்லோ ஜெப வேளை, ஆனந்த காலமல்லோ. இன்ப காலமல்லோ ஜெப வேளை, ஆனந்த காலமல்லோ. பூவின் கவலைகள் போக்கி என் ஆசையை பொன்னுலகாதிபன் முன்னே கொண்டு
ஆனந்த காலம் அல்லோ. விசுவாசம் ஒருமை நம்மிலே வெளிப்படவும் ஆவியின் கனி ஒன்பதும் நம்மிலே என்றென்றும் செயல்படவும் இறை உறவிலே இன்பமாய் வாழ்ந்திட ஈகை குணத்துடன் இயேசுவில் கழித்திட இறை உறவிலே இன்பமாய் வாழ்ந்திட ஈகை குணத்துடன் இயேசுவில் கழித்திட இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ. ஆறுதல் பெற்று கிறிஸ்துவின் சீகரமதில் உற்று தேவநகர் கண்ணுற்று சடத்தை ஜகத்தில் எரிந்துவிட்டு ஆவிக்கழிப்புடன் ஆகாயம் செல்லவே அன்போடு பார்த்து நல் வந்தனம் சொல்லுவேன். ஆவிக்கழிப்புடன் ஆகாயம் செல்லவே அன்போடு பார்த்து நல் வந்தனம் சொல்லுவேன். இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ. இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ. பூவின் கவலைகள் போக்கி என் ஆசையை பொன்னுலகாதீபன் முன்னே கொண்டேகிடும். பூவின் கவலைகள் போக்கி என் ஆசையை பொன்னுலகாதீபன் முன்னே கொண்டேகிடும். இன்ப காலமல்லோ ஜெப வேளை ஆனந்த காலமல்லோ. நாம் படைத்த இந்த காணிக்கைகளுக்காக இறை சமூகத்திலே மன்றாடவும் ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கு ஊற்றும் உறைவிடமாக இருந்து எங்களை ஆஸ்வதிக்கிறதான அன்பின் தூய பிதாவே, கர்த்தர் கொடுத்த திருப்பணிகளுக்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். ஆலய தொழுகைகள் தடைப்பட்ட சூழ்நிலையில் கூட நேற்றைய தினத்திலே மாலையிலே இறைப்பணிக்கு இந்த காணிக்கைகளை படைக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உதார்த்தமாக கொடுத்து இந்த காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கும் நன்றி படைக்கிறோம். திருச்சபையும் திருப்பணிகள் கொடுக்கிற காணிக்கையின் வழியாக இரட்டிப்பான நன்மைகளை குடும்ப வாழ்க்கையும் நிறைவாம் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணிக்கையில் தொடர்ந்து திருச்சபை திருப்பணிகளுக்கு என்று சிறப்பாக பயன்படுத்தப்பட என் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். என நோக்கத்தோடு ஆண்டவரே, தன் வாழ்க்கையிலே உழைத்த ஆசீர்வாதம் ஒரு பகுதியும் இறைப்பணிக்கு என்று கொடுத்திருக்கிறார்களோ அக்கு மேலான இரட்டிப்பான நன்மைகளை குடும்பத்தையும் தந்து கர்த்தர் நிறைவோடு ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களே தாழ்த்துடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். நிறைவோடு கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். இப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரை, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. St. Luke chapter 15 verses 8 to 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றாம். படிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருநாமத்தை நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் 25ஆம் நாளாகிய இந்த பரிசுத்த வெள்ளிக்கிழமை மாலை தொழுகைகளையும் இறை நாமத்தினாலே இல்லங்களிலிருந்து தொழுகைகளை கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினும் அருமையான நம்முடைய திருச்சபை சார்பிலும் அன்போடு கொண்ட வாழ்த்துகின்றேன், நிறைவாக வரவேற்றுக் கொள்கின்றேன். என்னாலையும் சிந்திக்கும்படியாக கத்தை கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இறை சமூகத்தில் ஒரு நிமிடம் வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இத்தொழுகைகளை கலந்து கொள்ளவும் இறை நாமத்துக்கு நன்றி சொல்லும்படியாக தேவரை பாராட்டின அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தோடு இன்றைக்கும் ஆண்டவரை தொழுது கொண்டு இறை வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கிணங்க அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் மாறவும், கத்த விரும்பக்கூடிய ஒரு குடும்பங்களாக மாற்றப்படவும், அந்த அனுபவத்திலே கத்த தருகின்ற நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அப்பிரயோஜனமான அந்த ஊழியக்காரனை இறை கரங்களிலும் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். உம்முடைய கடமையை செய்யும்படியாக ஆயத்தப்படுகிறேன். கத்த பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கேட்கிறதான அத்தனை குடும்ப மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு தன் வாழ்க்கையில பலன் கொண்டு விசுவாசத்திலே வேரூன்றவும் அன்பிலே நிலைத்து நிற்கக்கூடிய நல் அனுபவத்தை நிறைவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தியுடைய திருக்கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். நிறைவுடன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஒரு விசை கூட இறை நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொல்லி அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வரக்கூடிய தேவாதி தேவனை நிறைவாக ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரத்திலே ஆண்டுடைய பார்வையிலே தகுதியானவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வியின் அந்த கேள்விக்கான பதிலையும் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த உலகத்திலும் சரி,
கர்த்தருடைய பார்வையிலும் சரி மிக சிறப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை நாம் நிறைவு செய்தோம். இன்றைய தினத்திலே இன்னொரு புதிய கேள்வி, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று சொல்லக்கூடியதான ஒரு கேள்வியின் வழியாக சில காரியங்களை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனங்களிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு நிகழ்வாக சொல்லி என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கின்றேன். ஒரு பெண்மணி 10 வெள்ளிக்காசிலே ஒன்றையும் தொலைத்து விடுகிறார். அவள் எங்கு தொலைத்தாள் என்று சொன்னால் தான் இருந்த வீட்டிற்குள்ளே அது இருந்தது என்பதை அந்த திருமுறை பகுதி நமக்கு கட்டும் தருகின்றன. எப்பொழுதும் தொலைத்து விட்டான் என்று சொல்லவில்லை, ஆனால் எப்பொழுதும் தொலைத்து விடுகிறோம் என்ற உணர்வு நமக்கு வருகிறது என்று சொன்னால் நம் கண்களிலே அந்த பொருட்கள் படாத பொழுது நாம் நினைப்போம் என் கரங்களிலிருந்து தொலைந்து போய்விட்டது என்று சொல்லி. நம் கைகளில் அது இல்லாத பொழுதும் நினைத்துக் கொள்வோம் அது நம்முடைய விட்டு தொலைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நினைத்துக் கொள்வோம். அதே போன்றுதான் அந்த பெண்மணியுடைய கரங்களிலேயும் 10 வெள்ளிக்காசிலே ஒன்று காணாமல் போய்விட்டது, தொலைந்து விட்டது என்று சொல்லி அந்த பெண்மணி நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆக இதுல ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவருடைய கண்களிலே படாத வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாம்? தொலைந்து போனவர்களாக கருதப்படுகிறோம். கர்த்தருடைய கண்களிலே நாம் படாத வரைக்கும் நாம் தொலைந்து போனவர்களாக கருதப்படுகிறோம். ஆனால் கண்டுபிடிப்பதற்காக அந்த பெண்மணி செய்த காரியம் என்னவென்று சொன்னால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தினான் என்பதுதான் கண்டுபிடிப்பதற்காக எடுத்த முயற்சியும் தேடினாள் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் தொலைந்து போன வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோடைய பார்வையில நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லக்கூடிய இந்த விளக்கை நம்மகத்திலும் கொளுத்தி வாழுகிற பொழுது தொலைந்து போன வாழ்வை நிறைவாக பெற்றுக் கொள்வோமாம். அதோடு கூட இந்த பகுதியிலே இன்னொரு உண்மை கற்றுக்கொள்ளப்பட முடியும். அந்த காசு எங்கே இருந்தது? அந்த வீட்டிலே தான் இருந்தன என்று பார்க்கின்றோம். தொலைந்து போன காசு வீட்டிலே இருந்தன என்று பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓமையின் வழியாக நாமும் பல வேளையிலும் தொலைந்து போனவர்களாக நாம் இருந்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய பார்வையிலே தொலைந்து போன நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்றுகிறார், அதற்கு நம்முடைய தகுதிகள் குணாதிசயங்கள் என்ன என்கின்ற இந்த சிந்தனையோடு அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் படிக்க கேட்ட பெருமுறை பகுதியாகிய 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 1 அதிகாரத்தினுடைய சில வசனங்களை சுருக்கமாக தியானித்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா இல்லை என்று சொன்னாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு பயன்படுத்தியும் தருவாராக. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிக்கின்றேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக ஒரு ஊழியக்காரனுடைய கடமை, போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஊழியக்காரனுடைய கடமை என்னவென்று சொன்னால் தன்னுடைய விசுவாச குடும்பங்களுக்காக வேற சமூகத்திலே எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் இந்த ஊழியக்காரர்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே தான் அப்போஸ்தலர் பவுல் அதை மிக தெளிவாக சொல்றாரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களிலே இடைவிடாமல் உங்களின் குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொன்னாராம். அப்படி என்று சொன்னால் அருமையான இந்த பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபையை குறித்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் எல்லோரும் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் இங்கு மிக தெளிவாக சொல்வதை பார்த்திருக்கிறோம். For we know, brothers and sisters, beloved by God, that He has chosen you. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபையை குறித்து சொல்லுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள், அநேக மக்கள் இருக்கின்ற பொழுது இந்த தெசலோனிக்கேயர் திருச்சபையாரை குறித்து அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களிடத்திலே என்ன அடையாளத்தை இவர் கண்டுபிடித்தார்? என்னை பாருங்க, அடையாளம் காண்பது என்பது சற்று கடினமான ஒன்று.
இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஒரு டாக்டரை, மருத்துவரை நீங்கள் பார்க்கிறீங்க. அவர் சாதாரண ட்ரெஸ்ஸிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு தெரியாது இவர் மருத்துவராம் என்று தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் அதுக்கான யூனிஃபார்மை போட்டு அவர் இருந்தால் நிச்சயமாக தெரியும் இவர்தான் இங்குள்ள மருத்துவம் என்று நாம் கண்டு கொள்ளுகிறோம். அதே போன்று ஒரு காவல்துறை அதிகாரியை பாருங்க, சாதாரண ட்ரெஸ்ல அவர்கள் வாழ்ந்திருந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்திலே அந்த யூனிஃபார்மை போட்டு அவர்கள் அந்த டியூட்டியை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு தெரியும் இவர் காவல்துறையை சார்ந்தவர்கள், போலீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை தெரியும். இப்படி ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வை பார்த்தாலும் அவருடைய அந்த டிரெஸ்ஸை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு அடையாளத்தை மிக தெளிவாக நாம் கண்டு கொள்ளப்பட முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்க திருச்சபை அடையாளம் கண்டு கொண்டாராம். எப்படி அடையாளம் கண்டு கொண்டார்? இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் அந்த அடையாளத்தை நம்முகத்திலும் கொண்டு நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக ஒருவேளை காணாமல் போயிருப்போம். ஆனால் இன்றிலிருந்து இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்குள் மறுபடியும் வருகின்ற ஒரு அனுபவத்திற்காக இறை கரங்களிலே நாம் காத்திருக்க இந்த திருமறை பகுதி நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபையிலே கண்டு கொண்ட உண்மை நிலவரம் என்ன, அவருடைய குணாதிசயங்களை எப்படி இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான் என்கின்றதான ஒரு 3 சிந்தனைகள், நிறைய சிந்தனைகள் உண்டு. இன்றைய தினத்தில் ஒரு 3 சிந்தனையும் கர்த்தர் சுத்தமான வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. திருமறையை எடுத்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகின்றேன். மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. தெசலோனிக்கேயருக்கு நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் படிக்கின்றேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்தோம் என்று இதிலே பல உண்மைகளை, பல காரியங்களை அப்போஸ்தலன் பவுல் கண்டு கொண்டதாக சொல்கிறான். அதிலே இதுல மிக முக்கியமான 3 காரியங்கள். முதல் காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள் விசுவாசத்தின் கிரியையை கண்டேன். நம்முடைய தலைப்பும் தேவனாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார். அதிலே முதல் பாயிண்ட் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தின் கிரியையை கண்ட ஆண்டவர் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்க திருச்சபை குறித்து மிக தெளிவாக சொல்கிறான். ஒர்க் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் கிரியை கண்டாம் என்கின்ற வார்த்தையை பார்த்திருக்கிறோம். இந்த விசுவாசம் என்று சொல்கிற பொழுது பெயர் அளவில் அல்ல, பெயர் அளவில் உள்ள விசுவாசம் அல்ல, வார்த்தையில இல்ல, அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லோருக்கும் விசுவாசம் உண்டு, ஆனால் அவற்றை செயல்படுத்துகிறவர்கள் கிரியையிலே இல்லைன்னு சொன்ன தன் செயலிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எக்ஸாம்பிள், ஏற்கனவே சில வாரங்கள் முன்பாக நாம் ஆபிரகாமை குறித்து கற்றுக்கொண்டோம். விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவரை விசுவாசித்தான் என்று சொல்லி ரோமர் நிருபம் 4வது அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களின் அடிப்படையில் ஒரு 5 காரியத்தை நாம் சிந்தித்தோம் இல்லையா? அவற்றை மறுபடியும் உங்களோடு கூட நான் ஞாபகப்படுத்துகின்றேன். 1, அவர் ஏதுமற்ற சூழலிலே ஆண்டவரை விசுவாசித்தான் என்று பார்க்கின்றோம். 2, விசுவாசத்திலே எந்த சூழ்நிலையும் பலவீனமாக இருக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. தன் விசுவாசத்திலே பலவீனமாக ஆபிரகாம் இருக்கவில்லை. 3வதாக தன் இயலாமையும் எண்ணாம் தெரிந்தான் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையுடைய இயலாமையை ஒரு பொழுதும் எண்ணாதிருந்தான் என்று பார்க்கின்றோம். 4வதாக வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில அவிசுவாசம் இல்லை, ஆண்டவரிடத்திலே சந்தேகம் இல்லாமல் விசுவாச செயலை காண்பித்த மனிதன் ஆபிரகாம் என்று கற்றுக்கொண்டோம். 5வதாக தன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனது என்று சொன்ன பிற்பாடு கூட, தடையாக இருக்கிறது என்று நினைத்த பிற்பாடு கூட தேவனை முறுமுறுக்காமல் வாழ்ந்து விசுவாசத்தை செயல்களிலே கிரியைகளிலே காண்பித்தார் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, அந்த அனுபவத்தை இந்த இடத்துல நீங்க எண்ணி பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றன?
ஒரு காரியத்தை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாம் அந்த விசுவாசனுடைய நம்பிக்கை அற்று போகிறோம். நம் வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களை அதை கேட்கவில்லை என்று சொன்னாம் ஆண்டவரின் நாமத்தை முறமுறுத்துக் கொண்டே இருக்கின்றோம். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பிக்கை கூடிய அந்த விசுவாசம் என்று சொல்கிற பொழுது செயலிலே காண்பிக்க தவறி விடுகின்றோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதுலையும் நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே திருச்சபையை கண்டு கொண்ட முதல் காரியம் அவர் விசுவாசத்தின் கிரியைகளை கண்டார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக அவர் அடையாளம் கண்டு கொண்டதை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் செயல்களிலே வெளிப்படுத்துகின்ற விசுவாசமாக இருக்கின்றதா? இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபையார் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னார் என்றால் அதே இரண்டாவது வசனம் 1 தெசலோனிக்கே 1 2வது வசனத்திலே உங்கள் அன்பின் பிரயாசத்தை கண்டாராம். இரண்டாவதாக அன்பின் பிரயாசத்தையும் காண்கின்ற ஆண்டவர், லேபர் ஆஃப் லவ், அன்பின் பிரயாசத்தையும் கண்டார். முதலாவது விசுவாசின் கிரியை கண்டார், இரண்டாவதாக அன்பின் பிரயாசத்தை அவர் கண்டாம் என்று பார்க்கின்றோம். வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது அன்பிலே செயல்பட்டு கொண்டு கூடிய ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். அந்த அன்பின் பிரயாசமாக அமைக்கப்பட வேண்டுமா? பல மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சோம்பேறியாக இருந்து கொண்டே இருப்பாங்க வாழ்க்கையில. ஆனால் கர்த்தருக்குள் வாழுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாசம் அன்பின் பிரயாசமாக இருக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்த அன்பிலே ஜெபித்துக் கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஆராதிக்கிற பொழுது முழு உள்ளத்தோடு நம்முடைய ஆராதனைகள் அமைக்கப்பட வேண்டும். நாம் வாழுகிற வாழ்க்கை பிள்ளைகளுக்காக அன்பின் பிரயாசங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்கப்பட வேண்டும். வாழ்வுக்காக, நம்முடைய விசுவாச வாழ்வுக்காக அன்பிலே செயல்பட்டு கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இறை சமூகத்திலும் காத்திருக்கக்கூடிய குடும்பங்களாக நம்முடைய பிரயாசங்கள் அமைந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அநேகம் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்முடைய கலண்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரிசையாக ரெட்ல போட்டிருப்பாங்க. நம்முடைய இங்கே உள்ள கலண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அது ரெட்ல இருப்பதை பார்த்திருக்கிறோம். 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய 4 வெள்ளிக்கிழமைகளும் அதுல ரெட்ல கோட் பண்ணியிருப்பாங்க. ஊர்ல உள்ள கலண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருப்பதனால, ஓய்வு நாளாக இருப்பதனாலே ஞாயிற்றுக்கிழமையில எப்படி போட்டிருப்பாங்க? ரெட்ல போட்டிருப்பாங்க. அநேகருக்கு இந்த சிகப்புல வருகின்ற நாட்கள் மட்டும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்கள். ஆகவே இதிலே பரிசுத்தமாக இருந்து கொண்டிருப்பாங்க. மற்ற நாட்கள் கர்த்தரை மறந்து போய்விடுவாங்க. அந்த அன்பின் பிரயாசத்தை மறந்து போயிருப்பாங்க. கர்த்தரோடு உள்ள உறவுகளை வலுப்படுத்த மாட்டாங்க, திருமறையை படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இது கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது மாத்திரமே இறை சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டே இருப்பாங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்து ஆண்டவர் சமூகத்திலே அன்பினாலே நம்ம கட்டக்கூடிய ஜனங்களாக இருக்கப்பட வேண்டும். ஈசாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா தன் வாழ்வை குறித்து அவருடைய ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருப்பாருங்க. அதுல 14ஆம் வசனம் முதல் உள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னாம். பெலிஸ்தர்கள் பொறாமை கொண்டு இவர்கள் வெட்டின துறவுகளை மூடுகிறார்கள். ஆதியாகமம் 26:20 மறுபடியும் துறவை தோண்டுகிறார்கள். கேராகுகள் என்று சொல்லக்கூடிய மேய்ப்பர்கள் எங்களுடையது என்று சொல்லி அவர்கள் அதை ஆக்கிரமித்துக் கொள்கிறாங்க. 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதே போன்று இவருடைய துறவை அவர்கள் வேண்டும் என்று சொல்லி ஆக்கிரமித்துக் கொள்றாங்க. சோர்ந்து போகவில்லை, பிரயாசத்தை கைவிடவில்லை. 22வது வசனத்திலே மறுபடியும் ஒரு துறவை வெட்டுகிறாங்க. அவர்களுக்கு எந்த வாக்குவாதம் பண்ணவில்லை. அதற்கு ரெகோபத் என்று சொல்லக்கூடிய பெயரை சூட்டி அந்த இடத்திலே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம். பாருங்க, அன்பின் பிரயாசங்கள் ஒரு தடை வருகிறது என்று சொல்லி விட்டுவிடவில்லை, ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொல்லி சோர்ந்து போகவில்லை. அன்பிலே கர்த்தருக்குள் வாழ்ந்தார்கள். எத்தனை மக்கள் தடை செய்த பிற்பாடு கூட தன் வாழ்க்கையை கர்த்தருக்குள் வாழுகிற பொழுது ஆண்டவர் இந்த பிரயாசத்தை காண்றாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாமல் முன்னேறிக்கொண்டே இருப்பதனாலே அந்த அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றாராம். நம்முடைய வாழ்க்கையிலையும்
கிறிஸ்து இயேசுவின் மீது அன்பிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவோம். அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே திருச்சபையிலே கண்டு கொண்ட இரண்டாவது காரியம், அவர்கள் அன்பின் பிரயாசத்தை கண்டார். மூன்றாவதாக அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே திருச்சபை குறித்து ஏன் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர் அழைத்தார் என்றால், அதே வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கே 1 அதிகாரம் 2வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையை கண்டாம் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை கண்டார். steadfastness of hope என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை கண்டாம். பாருங்க, கர்த்தராம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் கர்த்தராம் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் உரிய வித்தியாசத்தை வார்த்தையிலே நாம் காண முடியும். கர்த்தராம் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு தடைகள் வருகின்ற பொழுது இனி என்ன செய்வது, இந்த காரியம் வாய்க்கப்பட மாட்டாதே, இனி எப்படி இந்த காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அவர் நம்பிக்கையான வார்த்தையை பேசுவாங்க. பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு நாமும் கூட அப்படி பேசி இருக்கலாம். ஆனால் கர்த்தராம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கடனங்கள் வந்தாலும், இனி ஆண்டவர் எங்களை நடத்துவா, கர்த்தர் எங்களை பாதுகாப்பா, கர்த்தர் எங்களை பராமரிப்பா. எவ்வளவு தீமைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு இயலாமைகள் வந்தாலும், எந்த இடத்துல சிறுமைப்பட்டு போனோமோ அதே இடத்திலே கர்த்தர் எங்களை மிக நிறைவாக நேர்த்தியாக வைப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையின் வார்த்தையை வெளிப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையில் எண்ணி பார்க்கப்பட வேண்டும். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். யோபுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் கற்றுக்கொள்கிற பொழுது மிக சிறப்பாக வாழ்ந்த மனிதர் யோபு. மிக செல்வ சீமானாக கர்த்தருக்குள் வாழ்ந்த மனிதன். காலையிலே செல்வ சீமானாக இருந்தவன் மாலையிலே எல்லாவற்றையும் இழந்து போகின்றான். ஒன்றுமற்ற சூழ்நிலையில் நிற்கின்ற பொழுதும் அது யோபு சொன்ன வார்த்தையை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. The Lord gave and the Lord has taken away, because be the name of the Lord என்று சொல்லுகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க. 22வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறைத்து குறை சொல்லவும் இல்லை என்று மிக தெளிவாக இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கோம். ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கே திருச்சபையிலே அவர் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னார், விசுவாசம் கிரியை கண்டார், அவருடைய அன்பின் பிரயாசத்தை கண்டார், அவருடைய கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையும் கண்டார். ஆகவே தான் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த அனுபவத்திலே இந்த உலகத்திலே நடைபெற்ற ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்லி ஜெபித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். 1988 ஆண்டு ஆந்திர மாநிலத்திலே அம்பேத்கர் நகரிலே பிறந்த ஒரு அருமையான ஒரு பெண்மணி, அருணிமா சின்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. விளையாட்டுத் துறையில் அதிகமாக சாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வம், அந்த கனவு இந்த பெண்மணிக்கு காணப்பட்டது. ஆகவே தான் இவர் என்ன பண்றான்னு சொன்னா, வாலிபால்ல மிக சிறப்பாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டு அதை சிறந்து விளங்கி கொண்டே இருக்கிறாங்க. 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பத்மாவதி எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ்ல லக்னோல இருந்து டெல்லிக்கு பயணிக்கிறாங்க. பயணிக்கிற பொழுது அதில் கொள்ளையர்கள் அந்த பெட்டியில ஏறி, ட்ரெயின் பெட்டியில ஏறி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பெண்மணி இருந்த இடத்துல போய் அவருடைய எல்லாவற்றையும் கொள்ளையிட பார்க்கிறாங்க. குறிப்பாக கழுத்துல கிடந்த அம்மா கொடுத்த அந்த செயின் இருந்தது, அவற்றையும் பறித்து வாங்க முயற்சிக்கிறாங்க. மிக கடுமையாக போராடுகிறான். அம்மா ஆசையம் கொடுத்து இந்த செயின் அல்லவா என்று சொல்லி போராடி கொண்டிருப்பதை எதிர்த்து போராடுகிறான். ஆகவே இந்த கொள்ளையர்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த பெண்மணியை அப்படியே தூக்கி அந்த ட்ரெயின் ஓடுகிற ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியே வீசி விட்டார்கள். வீசப்பட்ட இந்த அருணிமா சின்ஹா பக்கத்து டிராக்ல போய் விழுகிறான். விழுந்துட்டு மிக காயத்தோடு அங்கு இருக்கிறார். அப்பொழுது இன்னொரு சத்தம் கேட்கிறது. தான் படுத்திருந்த டிராக்ல இன்னொரு ட்ரெயின் வரக்கூடிய சத்தம் கேட்கிறது. எப்படியாவது எழுந்து ஜீவனை தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர் எழும்ப முயற்சிக்கிறான். அவர் எழும்ப முடியவில்லை, அவ்வளவு காயப்பட்டிருக்கிறான். குறிப்பாக கால் எலும்புகள் உடைந்து போய்விட்டன. அவரால் எதுவுமே தூக்கவோ அசைக்கவோ முடியாத நிலைமையிலே அந்த டிராக்லே படுத்திருக்கிறார்கள்.
இப்பொழுது அவர் நம்பிக்கை என்ன தெரியுமாம்? ஆண்டவரே, இந்த வலியை தாங்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும், இந்த வலியை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும், மரணம் என்னை நெருங்கவிடக் கூடாது என சொல்லக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்திருக்கிறான். அந்த காலிலே அந்த மறுபடியும் ட்ரெயின் ஏறி போகிறது பாருங்க. ட்ரெயின் ஏறி போகிறது 1-2 ட்ரெயின் இல்ல, வரலாறு சொல்றது 49 ட்ரெயின் அந்த இரவிலே அந்த காலில் ஏறி போனதாம். யாருமே இவளை கவனிக்கவில்லை. அதிகாலையிலே பணிக்கு வந்து ஒருவர் இவரை பார்க்கிறான். பார்த்த உடனே அவளை அழைத்து எடுத்துக்கொண்டு பக்கத்து ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்றவங்க உடனடியாக ஒரு காலை எடுத்து மாற்ற வேண்டும், அறுவை சிகிச்சை செய்து மாற்ற வேண்டும். ஆனால் அங்க போதிய மயக்க மருந்து இல்லை என்று சொல்றாங்க. அப்ப அதை கேட்ட இந்த பெண்மணி சொல்றாங்க, இரவு முழுவதும் மிகப்பெரிய கொடுமையான வலிகளை தாங்கிவிட்டேன், இந்த வலி ஒன்றும் சாதாரண வலி இல்லை, நீங்கள் காலை எடுத்து மாற்றுங்கள் பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. பாதியில அவளுக்கு மயக்க மருந்தும் கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொள்றாங்க. மறுநாள்ல இவ்வளவு நேஷனல் பிளேயர் என்று கேள்விப்பட்டு டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்பொழுது கூட சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது டெய்லி வரக்கூடிய பத்திரிகையை படிக்கிறான். பத்திரிகையிலே பல தவறான செய்திகளை கொடுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இவள் டிக்கெட் எடுக்கவில்லை, ஆகவே தான் அந்த ட்ரெயின் பெட்டியில் குதித்து விட்டாள் என்று எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு நாள் எழுதினாங்களாம், இவர்களும் தன் வாழ்க்கையில பிரச்சனையை சகிக்க முடியவில்லை, ஆகவே தான் வீட்டிலே சண்டை பிடித்து வந்து தற்கொலைக்காக சென்றிருப்பாங்க என்று சொல்லி மிக தவறான காரியங்களையும் தவறான பதில்களையும் அதிலே எழுதி வைத்திருந்தார்களாம். அப்பொழுது கூட சோர்ந்து போகவில்லை. இவள் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு பெரிய பிளேயராக மாற வேண்டும் என நினைத்த இந்த பெண்மணி இப்பொழுது இன்னும் அந்த ஆசையை கூட்டிக் கொள்கிறான். என்ன தெரியுமா? நான் மலையேறும் பயிற்சி பெற வேண்டும், பெரிய மலையெல்லாம் ஏறப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இவருடைய ஒரு கால் அகற்றப்பட்டது, இன்னொரு காலில் ராடு போடப்பட்டிருந்தது. அதே போல இவருடைய ஸ்பைனல் கார்டிலே 3 ஆபரேஷன் நடைபெற்றது பாருங்க. இந்த வழிகளெல்லாம் தாங்கி மிக சிறப்பாக பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. பயிற்சியின் முடிவு என்ன தெரியுமா? 2013ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாள் எவரெஸ்ட் மலையிலே ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலாம். எவரெஸ்ட் சிகரத்திலும் ஏறி இந்திய கொடியை பறக்க விட்டு அந்த முதல் பெண்மணி அந்த சாதனையை புரிந்த உடனே எந்த இடத்துல அடிபட்டு கிடந்தேனோ அதே பிரைவேட் டேக்கில் வருகிறான். அந்த பகுதியிலே வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாளாம். நான் விழுந்து விட்டேன் என்று உலகம் நினைத்தது, நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி எல்லோரும் என்னை நினைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இதே இடத்திலிருந்து நான் மறுபடியும் எழும்பி வந்திருக்கேன் என்று சொன்னார். எனவே நான் வைத்த நம்பிக்கை என்று சொன்னாராம். அந்நம்பிக்கையை விடாமுயற்சியாக மேற்கொண்டதன் வழியாக என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு வெற்றி வீராங்கனாக நின்று கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாலாம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை எப்படி இருக்கின்றன? அப்போஸ்தலன் பவுல் அருமையான தெசலோனிக்கேயர் திருச்சபை குறித்து சொல்லுகிற பொழுது இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று எப்படி அடையாளப்படுத்தினாம் என்று சொன்னாம். அவர்கள் விசுவாசத்தின் கிரியை கண்டாம், அவர்களுடைய அன்பின் பிரயாசத்தை கண்டாம், அவர் வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை கண்டாம். இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும், என் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும், என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பார்வைக்கு நாம் தெரிவு செய்யப்பட்டவனாக வாழ வேண்டுமே. அதற்காக என் வாழ்க்கையிலே விசுவாசத்தை கிரியிலே செயல்படுத்த கிருபை தாரும் என்று கேளுங்க. என் வாழ்க்கையிலே அன்பின் பிரயாசத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடிய கிருபையும் தாருங்க என்று கேளுங்க. என் வாழ்க்கையிலே உம்மேல் உள்ள நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வீணாக போகாதபடி இந்த உலகத்திலே எவ்வளவு தீமையும் துன்பங்கள் என்னை சுற்றி நெருக்கியே வந்தாலும் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் விட்டுவிடா வண்ணமாக உண்மையை உறுதியாக பற்றி பிடிக்க அந்த கிருபையும் தாரும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாம் செல்வோம் என்று சொன்னார். நாமும் தேவனால் தெரிவு செய்யப்பட்ட ஜனங்களாக மாற்றப்படுவோம், அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை படியாக நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை சிறப்பாக தியானித்த நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் எழுந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துட் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலுக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன்.
பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைநிற்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம் அனைவரும் சேர்ந்து ரட்சினை கீதத்திலே 109வது பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். இன்னும் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன்.
அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஜெபம் செய்வோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி நிறைந்த தொழுகையிலே நான் கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். நம்மை தெரிந்து கொண்ட அனுபவத்தை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். தெசலோனிக்கே திருச்சபையுடைய அதே குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றனவா என்பதை ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போமா? அவர்கள் விசுவாசின் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகள் இன்றைக்கு செயல்களிலே வெளிப்படுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதே போன்று அன்பின் பிரயாசத்தை வெளிப்படுத்தினார்கள். வாழ்விலே எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்த அன்பிலே குறைவற்றவர்களாக ஆண்டவரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம் குடும்பத்தையும் அதே அனுபவத்தையும் நடத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பின் வாழ்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த இரவு பொழுதிலும் எண்ணி பார்ப்போம். கர்த்தரில் உள்ள நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்களாம். தடைகள் வந்த பிற்பாடு கூட யோபை போன்று கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை அன்றைக்கு தெசலோனிக்கே திருச்சபையில் வெளிப்படுத்தி அவர்கள் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தையை தியானித்தோமே. இந்த இரவு பொழுதிலையும் ஆண்டவரே, நானும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வாழ வேண்டும், என்னை தகுதிப்படுத்தும் என்று நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இரவு பொழுதற்காக ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறோம். என்னை நாமத்தின்படியாக உம்மாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகனாக மகளாக வாழுகிற பாக்கியத்தை என் வாழ்க்கையும் தந்திருக்கிறேன். ஒருவேளை இதில் குறைவுபட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
இதிலே நான் ஒருவேளை தகுதியற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தந்தையே, கற்றுக்கொண்ட இறை வார்த்தைக்கு இணங்க நாங்களும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனங்களாக வாழ வேண்டும். கதை கொடுத்த விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் சிறப்பாக வேரூன்ற வேண்டும். அன்பின் பிரயாசத்திலே இன்னும் சிறப்பாக வேரூன்ற வேண்டும். நம்பிக்கையிலே இன்னும் எங்களை திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனுபவத்தையும் என் வாழ்க்கையும் தாரும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பல வேளைகளே சோர்ந்து போயிருப்போம், பல வேளைகளே உள்ளம் உடைந்து போயிருப்போம், பல வேளைகளே இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லாம் தீமைகளை எண்ணி பார்க்கிற பொழுது ஆண்டவரே என்ன செய்வது என்று சொல்லி கலக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக உபநோக்கி பாரத்தோடும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறோம். கதர் தெய்வீகம் இரக்கத்தின் நிறைவாம் தாரோம். ஆண்டுடைய அன்பின் பிரயாசத்திலே ஒவ்வொரு ஜனங்களையும் கதை முடி சுடுவதாக கதம் தருகின்ற நன்மைகளை குடும்பத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைமையிலே வாழுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கத்தர் நிறைவாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, வாழுகின்ற ஒவ்வொரு நாட்களும் கத்தருக்கு சாட்சியோடு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு அன்பிலே பரிபூர்ணப்படக்கூடிய தெய்வீக அனுபவங்களே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்றைக்கோ தொழுகையிலும் கலந்து கொண்டு என் நாமத்தை இல்லங்களிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்த குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிற பொழுது வாழ்கிற இடங்களே கர்த்தர் தெய்வீக பாதுகாப்பின் கரம் நிறைவாக தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இத்தொழுகைக்காக உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், பாடல் பாடினவர்கள், ஜெபித்தவர்கள், பெருமறையும் படித்தவர்களும் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா அத்தனை இறை மக்களையும் இறை கரங்களே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆடும் தருகின்ற நன்மையை பெற்றுக்கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்களாக இந்த உலகத்திலே சாட்சிடு வாழ என் ஆண்டவர் அனுகிரகம் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியக்காரனாக மனதார அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கதம் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் பெற்று வாழ கத்த கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய திருக்கரங்களே எங்களையும் தாழ்த்தி முழுதுமாக ஒப்படைக்கிறோம். ராஜா, தொழுகைகளை கண்ட குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். மீட்பரின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்துகளும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.